வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்னிங் டெலிசியஸ் பிரேக்ஃபாஸ்ட் சத்து மாவு கூழ். மில்லட்ஸ் எல்லாமே சேர்ந்து ரோஸ்ட் பண்ணி அதை அரைச்சு மாவு மாதிரி கொண்டு வந்து அது கூழ் மாதிரி பண்ணிக்கிறோம். இதுல சத்து மாவு கூழ் இருக்கு. அது போக நட்ஸ் போட்டுக்கிறோம். கேசிவ் நட்ஸ், பாதாம் இதெல்லாமே போட்டுக்கிறோம். தென் பொமோகிரானேட் நட் இருக்கு. இது போக கோகோனட் இருக்கு. பொமோகிரானேட் நட்லேருந்து நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும். ஸ்கின் ஹெல்த்தை நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கோகோனட் இருக்கறனால ஹெல்த்தி ஃபேட் இருக்கும், எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். ஃபைபர் இருக்கறனால கட் ஹெல்த்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மில்லட்ஸ்லையுமே நிறைய ஃபைபர் இருக்கும். அதில் கார்போஹைட்ரேட்டும் இருக்கிறனால, ப்ரோட்டீனும் இருக்கிறனால, கால்சியம் நல்லாவே இருக்கும். போனோட ஸ்ட்ரென்த்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணும், எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கோம். இந்த மாதிரி மார்னிங் டெலிசியஸாக டிஃப்ரெண்ட்டாக நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ராவா சாப்பிடலாம். நான் இது எதுவுமே சூடு பண்ணல, கொதிக்க வைக்கல. மேபி உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி உங்கள் பாடி ரொம்ப கூலிங்கான பாடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். கொதிக்க வைக்கக்கூடாது, லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால என்னோட பாடி ஏற்கனவே பாடி ஹீட்டாக இருக்கிறதுனால எதுவுமே சூடு பண்ணல, கூலிங்காக வச்சுக்கிறேன். பட் கூலிங்காக வைக்கிறதோட லைட் சூடில் இருக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? லைட் சூடாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். பட் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. லைட் சூடாக வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.